Hi students, this is Alex here. இந்த வீடியோல கோயம்புத்தூர் ரீஜன்ல இருக்க டாப் 30 காலேஜஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த டேட்டா எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்ல ரஃப்லி 94,000 சீட்ஸ் வந்து ஃபில் ஆச்சு. அதுல நான் டாப் 1/3 அதாவது டாப் 30,000 ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை எடுத்து அவங்க எந்தெந்த காலேஜஸ்ல சீட் எடுத்திருக்காங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணி அவங்க எடுத்திருக்க காலேஜ்ல ஆல்ரெடி எவ்வளவு வேகன்சி இருக்குன்றதையும் பார்த்து அப்ப எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது அதை பேஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு டாப் 30 காலேஜஸ்னு ஒரு லிஸ்ட் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த டாப் 30,000 அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இதில் ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக வருவாங்க அண்ட் ரவுண்ட் 2ல half ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. நீங்கள் யூஸ்வலாக பார்க்குற வீடியோஸில் வந்து ரவுண்ட் 1 மட்டும் தனியாக பார்த்துருப்பீங்க, ரவுண்ட் 2 தனியாக பார்த்துருப்பீங்க, ரவுண்ட் 3 தனியாக பார்த்துருப்பீங்க. பட் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ ரவுண்ட் 1 பார்டரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க நிறைய சாய்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஃபார் சேஃபர் சைடு கொடுக்கணும். எனஃப் சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து அலோகேஷன் வரும். சப்போஸ் சாய்ஸ் லிஸ்ட் வந்து கம்மியாக கொடுத்து ஒருவேளை சீட் வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபார் சேஃபர் சைடு எனி ஸ்டூடெண்ட் எக்ஸ்ட்ராவாக நிறைய சாய்ஸஸ் கொடுக்கணும். அப்போ நமக்கு வந்து சாய்ஸஸ் நிறைய இருக்கிறது பெட்டர். ஸோ அதுக்காக இது கம்பைண்டா ஒரு ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட் அண்ட் half ஆஃப் த ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸும் சேர்த்து எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லி தான் இந்த டேட்டா வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு இப்போ ப்ரெசென்ட் பண்றேன். ஸோ இந்த பேசிஸ்ல நம்பர் 1ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா PSG இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச் வித் 97% ஆஃப் த சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ சச் எ கிரேட் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். ஸோ டாப் 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னும் போது அவங்க வந்து மெரிட்ல என்டர் ஆகும்போது இந்த காலேஜை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சச் எ கிரேட் திங். அண்ட் நான் கோயம்புத்தூர்ல போகும்போது சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் இங்கே மீட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல 12th படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படிக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்கும்போது ஓவராலா எவ்ரி ஒன் சாட்டிஸ்ஃபைடு வித் எவ்ரி திங் அதுதான் சொல்றாங்க. ஸோ இது வந்து டைரக்டா ஒரு ஸ்டூடெண்டோட ஒப்பீனியன், பட் அது கரெக்டாக இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குது. அதே மாதிரி அடுத்து வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வித் 96% ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் ஆகி செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வித் 94% ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ இங்கேயும் எனக்கு பர்சனலா தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எல்லாம் மெரிட்ல ஆல்ரெடி போறதுனால எல்லாமே வந்து எஃபர்ட் போட்டு அவங்களே வந்து அவங்க எந்த அளவுக்கு ரெடி ஆகணும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க எஃபர்ட் போட்டு ரெடி ஆகுறாங்க. ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனா இருக்கட்டும், வேற வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கிறாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. நான் யூடியூப்ல கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது கரெக்டா நம்ம இதுல பார்க்க முடியுது. ஸோ நம்ம கேள்விப்படுற நம்ம டைரக்டா தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம பார்க்கறதும் எந்த அளவுக்கு ஓவராலா ஸ்டூடெண்ட் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து அங்கே செலக்ட் ஆயிருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க, அதே மாதிரி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க அப்படின்னு நம்ம டைரக்டா இன்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இது டாப் 3ல வந்து இருக்குது. அடுத்து 4th பிளேஸ்ல PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வித் 93.96%. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 4 பிளேஸ்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு above 90% ஆஃப் த சீட்ஸ் வந்து டாப் 30,000 ஸ்டூடெண்ட்ஸ்லேயே எடுத்துட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு டாப் பர்ஃபார்மிங் காலேஜ் அப்படின்னு நம்ம இதில் பார்க்கலாம். அடுத்து 5th பிளேஸ்ல குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வித் 84% ஆஃப் த சீட்ஸ் ஃபில் ஆகி இங்க இருக்கு, இந்த பொசிஷன்ல இருக்கு. அடுத்து 6th வந்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வித் 83.56% சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. அகெயின் 83% ஆஃப் த சீட்ஸ் அப்படின்றதும் வந்து சச் எ கிரேட் திங். அண்ட் எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி அங்கே படிக்கிறாங்க. நான் நிறைய டைம் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரீசெண்டாக நான் சென்னையில் ஒரு ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணேன். அப்போ வந்து நான் ஸ்ரீ ஈஸ்வரில் தான் படித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க கிட்ட கேட்கும்போது சம் டீடைல்ஸ், அவங்க வந்து EEE டிபார்ட்மெண்ட் அண்ட் அவங்க காலேஜ் முடிச்சு 1 year ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆல்ரெடி பிளேஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சேலரி பேக்கேஜ் வந்து 7 lakhs. ஸோ இது மாதிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் இல்லாமல் அதர் டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கு அப்படின்றத வந்து நான் அந்த ஸ்டூடெண்ட் மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது ஒரு ரீசன். ஸோ நல்ல பிளேஸ்மெண்ட் எல்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாகவே அது கன்வே ஆகி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணி ஸோ இந்த பொசிஷனில் வந்து இந்த காலேஜ் வந்து இங்கே இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7th வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 83.56 அண்ட் 6th and 7th பிளேஸில் நமக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய மேஜர் டிஃபரன்ஸ் கிடையாது.
பட் மேபி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கேம்பஸை விசிட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு 2 கேம்பஸை நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் இன்டெப்த்தாக வந்து அங்கே ஸ்டூடெண்ட் கேட்கும்போது நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் 81%, இது 8th பிளேஸ்ல இருக்கு. அடுத்து கேபிஆர் இன்ஸ்டிடியூட் 74% சீட்ஸ் ஃபில் ஆகி 9th பிளேஸ்ல இருக்கு. அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் கோட் பார்த்துக்கோங்க 73% சீட்ஸ் ஃபில் ஆகி 10th பிளேஸ்ல இருக்கு. அடுத்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுவும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்ற ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. பட் நான் வந்து காலேஜ் வந்து விசிட் பண்ணது கிடையாது. பட் ஓவராலா எவ்ரிதிங் இஸ் குட் சார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், இதுவும் வந்து சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க விசாரிச்சதுல எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். பட் ஆப்ஷன் ரொம்ப இதுவா அதுவான்னு நாங்கள் அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து நிறைய காலேஜ் விசிட் பண்ணும்போது அவங்களே வந்து கம்பேர் பண்றாங்க. என்ன கேட்டால் அது வந்து ஒரு பெஸ்ட் மெத்தட் டு செலக்ட் த காலேஜ். நீங்க என்னதான் யூடியூப்ல பார்த்தாலும் யாராவது சொல்லி கேள்விப்பட்டாலும் நீங்க டைரக்டா காலேஜ் ஒரு டைம் பார்த்து அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பர்சனலி யாராவது தெரிஞ்சவங்க அங்க படிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க கிட்ட நீங்க இன்னுமே நிறைய இன்ஃபர்மேஷன் வாங்கி நீங்க தெரிஞ்சுக்கலாம் பிஃபோர் யூ ஜாயின். அடுத்தது 13th பிளேஸ்ல டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பர்சன்டேஜ் ஆஃப் த சீட்ஸ் வந்து 56%. அடுத்தது கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 55%. அடுத்தது கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 54%. டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 39%. அடுத்தது ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 38%. அடுத்தது ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 35%. அடுத்தது ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் 31%. அடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, முதல்ல பார்த்தது கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலேஜ் கோட் பார்த்துக்கோங்க 29%. அதுக்கடுத்து ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 22%. இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 22%. எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 21%. மறுபடியும் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து 16%. இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 16%. அடுத்தது கேஐடி கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 15%. நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 14%. அடுத்தது நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 11%. ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ், இதுவும் இந்த பேர் மறுபடியும் வருது, காலேஜ் கோட் பார்த்துக்கோங்க 8%. அடுத்தது ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை, காலேஜ் கோட் பார்த்துக்கோங்க 6%. இன்னும் இதுக்கு கீழேயும் நமக்கு லிஸ்ட் இருக்கு. பட் இந்த வீடியோல வந்து நம்ம டாப் 30 காலேஜஸ் வந்து கொடுக்கலாம். அதுவும் வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்ல டாப் 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக தான் இந்த லிஸ்ட். நீங்க வந்து இந்த காலேஜ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் காலேஜஸ் தெரியும். இது வந்து எத்தனை ஸ்டூடெண்ட் ஃபில் ஆனாங்கன்ற டேட்டாவை பொறுத்து நீங்க பர்சனலா காலேஜை விசிட் பண்ணி பிடிச்சிருக்கான்னு பாருங்க. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அங்க படிக்கிறாங்க, உங்களுக்கு பர்சனலா தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் இருந்தால் அவங்க கிட்டயும் கொஞ்சம் டீடைல்ஸ் கேதர் பண்ணுங்க. நீங்க ஒரு நிறைய காலேஜஸ் விசிட் பண்ணும்போது தான் பை கம்பேரிசன் உங்களுக்கே எது வந்து பிடிச்சிருக்கு, எது எதை விட பெட்டர் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த அனாலிசிஸ் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து அப்கமிங் டேஸ்ல நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம்.